பாவம் அன்புக்கு ஈடாகுமா பாவம் தியாகத்தை பாவம் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் பாவம் தியாகத்தை மிங்கிடுமா தாய்ப்பாசம் பாவம் தியாகத்தை மிங்கிடுமா தாய்ப்பாசம் ஓடோரத்தோடாடி நேரம் எல்லாம் வாசம் தேவத்தூரி ரம்பன படிக்கும் இதிகாசம் பாவம் தியாகத்தை மிங்கிடுமா தாய்ப்பாசம் இனிமேல் இந்த உலகத்தில் நான் உயிர்
வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன்? என்னை பெற்றெடுத்த தந்தையும் சென்று விட்டார். இனிமேல் என்னை காதலித்த என்னுடைய காதலியை என்னை அடையாளம் கண்டு கொள்ள போகிறார். இல்லை, இனிமேல் நான் உயிர் வாழக்கூடாது, உயிர் வாழவே கூடாது. எங்கேயாவது சென்று என் உயிரை மாய்த்து இல்லை, நான் ஏன் சாக வேண்டும்? எதற்காக சாக வேண்டும்? எதற்காக அந்த நாகலோகம் சென்றேன்? எதற்காக இந்த நாகஜோதி என்பவர்களை கொண்டு வந்தேன்? இந்த நாட்டு மன்னருக்கு 2 பார்வையும் தெரியாது. அவருக்கு 2 பார்வையும் தெரிய வேண்டும் என்றால் இந்த நாகஜோதி எடுத்து சென்று பொருத்தினால் தானே 2 பார்வையும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இறந்து விட்டால் இந்நாட்டு மன்னர் நிரந்தரமாக கண் தெரியாதவர் ஆகி விடுவாரே. இல்லை, செல்கின்றேன், இந்நாட்டு மன்னரை சந்திக்கிறேன், அவரிடத்தில் ஒப்படைக்கின்றேன் இந்த நாகஜோதியை. மன்னா மன்னா கண்மாடி பையா, கர்மால சனியா சனியா மூஞ்சி பாடல. கண்மாடி பையா, போய் போய் எதெல்லாம் வரான் பாருப்பா. நான் பொண்ணு பார்க்க போறேன். போய் போய் உன் முகத்துல முடிச்சு போறேன். எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொண்ணு பார்க்க போறேன். இது பேசி விடுங்கண்ணே, அவரே எந்த வேற அவர் போய் சாவுடா. ஆமா விடுங்கண்ணே. பஸ் மாட்டி சாவு, லாரி மாட்டி சாவு, நானே சாவன. கண்மாடி பையா மூஞ்சி வச்சு போய் விடுங்கண்ணே. சரி விடுங்கண்ணே. என்ன பொண்ணு பார்க்க போற கல்யாணம் டப்பையா? கண்மாடி பையா அண்ணே, பொண்ணு பார்க்க போறீங்க? ஆமா சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பரவாயில்ல சார். ஏன்னா பொண்ணு பார்க்க போற சொன்னீங்க. ஆமா. யாரு பையனுங்க பேரனுங்க? என்ன பையனுங்க பேரனுங்க? பொண்ணு பார்க்க போறீங்களே, அதான் உங்க பையனுங்க எனக்கு பேரனுங்க. ஐயோ எனக்கு சார். யாருங்க? எனக்கு. உங்களுக்கா? ஆமா. தப்பு இல்ல. யானா? அறுபதாம் கல்யாணம். 60ஆம் கல்யாணமா? 20ஆம் கல்யாணம் சார். யாருக்கு 20? எனக்குதான். கேப்பு கேட்டு ஏன் பனி பையன் போடுங்கிறான்? கைட்டுனே. நான் என்ன உனக்கு சந்தியாக கைட்டு விட்டேன். இப்பதானே உனக்கு 20 ஆகுது. சரி உங்க வழியே வர பொண்ணு பார்க்க போறேன். நீ பொண்ணு அமைஞ்சதா இல்லையா? சார் 9 ஊரு சுத்திட்டு அது சொத்தெல்லாம் பொண்ணு கிடைக்காது. 9 ஊரு சுத்தினா பொண்ணே கிடைக்கல. இது வரையும் என்கிட்ட வாட்ச விட நீங்க எங்க ஊர்ல பொண்ணுக்கு வேணா. எங்க ஊர்ல இருந்து வேணா. எங்க ஊர்ல பொண்ணுக்கு வா. ஊர்ல போட்டுடா. நிஜமான சார் இது முதல்ல சொல்லிருந்தா நானே ஊர் ஊரா போய் தேட போறேன். பொண்ணை பார்த்துனே நீ அப்படி ஓகேன்னு சொல்லிடுவ. ஆமா பரவாயில்லப்பா, ரொம்ப சோப்பாங்க. இன்னொன்னு பொண்ணு கவர்மெண்ட் சம்பளம் வேற வாங்க. பாடுறா கவர்மெண்ட் சம்பளமா? ஆமாண்ணா. அப்புறம் நாளைக்கே வரதால போலதாப்பா. அது உங்க இஷ்டம். பரவாயில்ல பரவாயில்ல. அப்படியே கூட்டி வந்தாங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஐயோ பரவாயில்ல சார். மாசம் மாசம் கரெக்டா வந்துடுண்ணா கவர்மெண்ட் சம்பளம். ஆமா ஓஏபி முதியோர் பென்ஷன். முதியோர் பென்ஷனா? ஜெகனே இருந்தால்தான்பா. எதுக்கு சொல்றேன்னா உனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அதான் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 60 வயசுல ஒரு ஆயா ஒன்று பார்த்தேன். முடி கொட்டி போச்சு. இது முடி கொட்டா 60 வயசு சொல்றேன்னு போச்சுக்காத. அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க. வழியே போச்சா மாறியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தானே ஏறோம் பாரு. இல்ல 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 என்ன பார்த்தா உனக்கு எப்படி உனக்கு? எங்க போற? பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்க போறேன். என் முகத்துல மூச்சிட்டு போனா உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சகுனம் பாக்குறேன். ஆமா ஆமா. சகுனம் பார்த்தானே நிறைய பேர் செத்துக்கிட்டு. சகுனத்தை பார்க்காத உழைப்பை மட்டும் நம்ம முன்னேறிட்டான். நம்ம தான் ஊரு ஓத போட்டுனோம். என்ன பண்ண நம்ம தலையேச்சு என்ன பண்றது? கலவாணி நமக்குறா நம்ம கதை வாங்கி தான் ஆகணும். சரி சரி. அதான் சகுனம் பாக்குற உனக்கு ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றா போது புரியுதா பாக்குறேன். நான் இவன் கதை சொல்லி நான் கேட்கணும். சகுனம் பாக்குற இடம் அதான் பையா டேய். என்ன? ஏ பிச்சைக்கார நாயா? ஆமாண்டா. பிச்சைக்கார கைதா? உண்மைதான். என் மகனே எம்ம கூட்டல சரி அம்மாவன இவன் கதை சொல்ல நாங்க டேய் ஓடியாடி அம்மாவன இவன் கதை சொல்ல நாங்க கேட்கணும். டேய் ஒருடா பையா பொறுத்தார் பூத்தால பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி ஆடாதடா. கைஞ்சு போடுற. இருடா. டேய் டேய் இவன் சீக்கிரம் முட்டை முடி இருக்கிற மாதிரி தெரியல.